பெரியார் பல்கலைக்கழகத்தில் கடந்த 2021ஆம் ஆண்டு முதல் நடந்துள்ள பண பரிவர்த்தனைகள் தொடர்பாக 2வது நாளாக சிறப்பு தணிக்கை குழுவினர் ஆய்வு செய்தனர். உள்ளாட்சி நிதி தணிக்கை குழு துணை இயக்குநர் நீலாவதி தலைமையில் 9 பேர் கொண்ட குழுவினர் இன்று 2வது நாளாக மேற்கொண்ட ஆய்வில் அதற்காக நியமிக்கப்பட்ட பணியாளர் ஊதியம் குறித்தும், பூட்டர் நிறுவனத்திற்கு போடப்பட்ட ஒப்பந்தங்கள் குறித்தும், அதற்கான செலவினங்கள் குறித்துமான ஆவணங்கள் செலவினங்கள் குறித்தும் தணிக்கை குழு அதிகாரிகள் ஆய்வு நடத்தினர். மேலும் பூட்டர் பவுண்டேஷன் பண பரிவர்த்தனைகள் குறித்த ஆவணங்கள் கிடைக்கும் வரை பலகட்டமாக சோதனை நடத்தப்படும் என்றும் அதிகாரிகள் தரப்பில் கூறப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி பைபாஸ் சாலையில் தங்கி சிறுவர்களின் விளையாட்டு பொருளான பொம்மைகள் செய்து வடமாநில தொழிலாளர்கள் விற்பனை செய்து வருகின்றனர். இந்த நிலையில் அவர்களில் சிலர் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா போன்ற போதைப் பொருட்களை விற்பனை செய்து வருவதாக உணவுத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்தது. இதைத் தொடர்ந்து அங்கு சென்ற உணவுத்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொள்ள முற்பட்ட போது அங்குள்ள வடமாநிலத்தவர்கள் அதிகாரிகளை ஆய்வு செய்ய விடாமல் தடுத்துள்ளனர். மேலும் சில இளைஞர்கள் உணவுத்துறை அதிகாரிகளை தாக்க முற்பட்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்த தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த பழனி டிஎஸ்பி, இன்ஸ்பெக்டர் மற்றும் காவலர்கள் வடமாநில இளைஞர்களை பிடித்து விசாரணை செய்தனர். இதனிடையே உணவுத்துறை அதிகாரிகளை தாக்க முற்பட்டவர்களில் ஒருவரை பிடித்து காவல் நிலையம் அழைத்து சென்றனர். மேலும் தப்பி ஓடியவர்களை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே புலிக்குளம் பகுதியைச் சேர்ந்தவர் ஆல்பின். இவர் கட்டிட வடிவமைப்பு பொறியாளராக பணியாற்றி வரும் நிலையில் பணிக்காக அதே பகுதியில் அலுவலகம் ஒன்றை நடத்தி வருகிறார். இந்த நிலையில் இரவில் பூட்டப்பட்ட இவரது அலுவலக பூட்டை உடைத்து உள்ளிருந்த 6 மடிக்கணினிகள் மற்றும் ரொக்கமாக ரூபாய் 47,500 திருடப்பட்டுள்ளது. காலையில் இதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த ஆல்பின் தக்கலை காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் தக்கலை போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை நடத்தினர். மேலும் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் கொள்ளையில் ஈடுபட்ட நபர்களை தேடி வருகின்றனர். கென்யா நாட்டை சேர்ந்த கிறிஸ்தவர்கள் பாஜகவில் இணைந்தது தொடர்பான வீடியோ காட்சிகள், புகைப்படங்கள் இணையத்தில் அதிகமாக பகிரப்படுகிறது. பாஜகவின் சிறுபான்மை அணி இணை பொறுப்பாளராக உள்ள ஆரோன் மைக்கேல் என்பவரின் தந்தை ஜேம்ஸ் மைக்கேல் அண்மையில் கென்யாவின் நைரோபியில் நிகழ்ச்சி ஒன்றை நடத்தினார். இந்நிகழ்ச்சிக்கு வந்திருந்த கருப்பின கிறிஸ்தவர்கள் 10க்கும் மேற்பட்டோர் மோடியின் செயல்பாடுகள் தங்களை மிகவும் கவர்ந்ததாகவும், அவரது ஆளுமை திறன் மற்றும் நாடுகளுக்கு இடையேயான உறவுகளில் நட்பு பாராட்டுதல் போன்றவற்றால் பாஜகவில் இணைவதாக விருப்பம் தெரிவித்ததோடு ஜேம்ஸ் மைக்கேல் முன்னிலையில் பாஜகவில் இணைந்தனர். பாரதிய ஜனதா கட்சியின் அரசியல் வரலாற்றில் கருப்பினத்தை சேர்ந்த பொறியியல் வல்லுநர்கள் அக்கட்சியில் இணைந்தது இதுவே முதன்முறை என்பதால் அனைவரது கவனத்தையும் ஈர்த்து வருகிறது. கேரள மாநிலம் கண்ணூர் மாவட்டத்தில் உள்ள கருவாஞ்சல் பேருந்து நிறுத்தத்தில் தனியார் பேருந்து ஒன்று நிறுத்தி பயணிகளை இறக்கிக் கொண்டிருந்தது. அப்போது பின்னால் வேகமாக வந்த மற்றொரு தனியார் பேருந்து நின்று கொண்டிருந்த பேருந்து மீது வேகமாக மோதியதில் முன்னால் இருந்த பேருந்து சுமார் 50 மீட்டர் தூரம் முன்னோக்கி நகர்ந்த நிலையில் சாலையை கடக்க முயன்ற 2 பெண்கள் மீது மோதிய நிலையில் அதில் ஒரு பெண்ணின் காலின் மீது பேருந்தின் சக்கரம் ஏறியது. உடனடியாக அப்பகுதி மக்கள் விரைந்து வந்து பேருந்து சக்கரத்தில் சிக்கிய பெண்ணை காப்பாற்றி மருத்துவமனையில் அனுமதித்தனர். மேலும் இந்த விபத்தில் பேருந்து பயணிகள் 8 பேர் காயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இந்த நிலையில் விபத்துக்குள்ளான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே உள்ள கோடநாடு எஸ்டேட் உள்ளது. இந்த எஸ்டேட்டிற்கு 3 நாட்கள் பயணமாக சசிகலா வருகை புரிந்தார். இந்த நிலையில் தற்போது கோடநாடு எஸ்டேட் பகுதியில் உள்ள கோடநாடு காட்சி முனைக்கு செல்லக்கூடிய பிரதான சாலை அருகே 10 நம்பர் நுழைவு வாயில் பகுதியில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுக்கு சிலை நிறுவுவதற்கும் மணிமண்டபம் அமைப்பதற்கும் ஜெயலலிதா தோழியான சசிகலா அவரது குடும்ப உறுப்பினர்கள் கோடநாடு எஸ்டேட் மேலாளர் முன்னிலையில் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய சசிகலா, கோடநாடு காட்சி முனை சுற்றுலா தலமாக இருப்பதால் அனைத்து மக்களும் வந்து பார்த்து செல்லும் அளவிற்கு மண்டபம் அமைக்கப்படும் என்றும் வருகின்ற ஆகஸ்ட் மாதத்திற்குள் திறக்கப்படும் எனவும் தெரிவித்தார்.
தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் அருகே அமைந்துள்ள கரட்டுப்பட்டி கிராமத்தில் சோளப்பயிர் அறுவடை பணி நடைபெற்று வருகிறது. இந்த அறுவடை பணியில் சோளப்பயிர் ஏற்றுவதற்காக சின்னப்பொட்டிபுரத்திலிருந்து கூலி வேலைக்கு வந்த பெருமாள் சாமி என்பவர் டிராக்டர் மேல் அமர்ந்து சோளப்பயிர்கள் ஏற்றும் பணியில் ஈடுபட்டு வந்துள்ளார். டிராக்டரை கரட்டுப்பட்டியை சேர்ந்த யுவராஜ் என்பவர் ஓட்டி சென்றுள்ளார். அப்போது விவசாய நிலத்திற்கு குறுக்கே சென்ற உயர்மின் அழுத்த கம்பிகள் உரசியதால் டிராக்டர் முழுவதும் மின்சாரம் பாய்ந்தது. இதனால் உடல் முழுவதும் மின்சாரம் தாக்கிய நிலையில் பெருமாள் சாமி சம்பவ இடத்திலேயே கருகி உயிரிழந்தார். டிராக்டரை ஓட்டி சென்ற யுவராஜா மின்சாரம் தாக்கி படுகாயங்களுடன் இருந்த நிலையில் உடனடியாக மருத்துவமனைக்கு செல்லும் வழியிலேயே உயிரிழந்தார். பின்னர் விபத்து குறித்து தகவலறிந்து வந்த போடி தாலுகா காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே திருமுல்லை வாசல் மீனவ கிராமத்தை சேர்ந்த ஆனந்த் பாபுக்கு சொந்தமான ஃபைபர் படகில் நேற்று மாலை அதே கிராமத்தை சேர்ந்த 6 பேர் நடுக்கடலில் நள்ளிரவு மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது ஃபைபர் படகின் பெட்ரோல் டேங்க் வெடித்து சிதறியது. இதில் படகு தீப்பற்றி எரிய தொடங்கியது. இதனால் படகில் இருந்த 6 பேரும் தீக்காயங்களுடன் கடலில் குதித்து சத்தம் போட்டுள்ளனர். பின்னர் அருகில் இருந்த மற்ற மீனவர்கள் அவர்களை காப்பாற்றி கரை சேர்த்தனர். தற்போது காயமடைந்த 6 பேரும் சீர்காழி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் இதுகுறித்து கடலோர காவல்படை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் காளிங்கராயன் கால்வாய் வெட்டிய அரசர் காளிங்கராயனின் 743வது தினம் இன்று கொண்டாடப்பட்டது. பவானி அடுத்த காளிங்கராயன் பாளையத்தில் உள்ள அரசர் காளிங்கராயனின் சிலைக்கு தமிழக வீட்டு வசதி மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் முத்துசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது மதுபான கடைகளுக்கு விடுமுறை அளிக்கப்படும் நாட்களில் கூடுதலாக மதுபானம் விற்பனை நடைபெறுவது பற்றிய கேள்விக்கு பதிலளித்த அவர், மதுபான விற்பனையை இல்லாமல் கொண்டு வருவது தமிழக அரசின் அடிப்படை எண்ணம் என்று தெரிவித்தார். ஏற்கனவே ஒரு பெரிய கூட்டம் மாநாடு மாதிரி கூட்டி அவங்களுக்கு கோரிக்கை வச்சிருந்தாங்க. ஆட்சிக்கு வந்த உடனே அவங்க கோரிக்கை வச்சாங்க. ஒரு மாவட்ட அமைச்சரா உங்களுடைய கருத்து என்ன? மாவட்ட அமைச்சராக இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் இந்த மாதிரி திட்டங்களுக்கு முதலமைச்சர் அவர்கள் தான் தன்னுடைய கருத்தை சொல்லுவார். அதை ஒட்டி தான் நாங்க இப்ப தொடர்ந்து 2 நாளுக்கு முன்னாடி தமிழகம் முழுவதும் சட்டவிரோதமாக மதுபானம் விற்றால் கடுமையான நடவடிக்கை. ஆயிரக்கணக்கான பேர் இன்னைக்கு அதுல சஸ்பெண்ட் ஆயிருக்கு. இந்த மாதிரி டைம் மாத்தி விற்று நீங்க 12 மணிக்கு திறக்க வேண்டிய கடையை அவன் 1 மணிக்கு திறந்துருக்கு. முன்னாடி 11 மணிக்கு திறந்தாவோ, நைட்டு 10 மணிக்கு மூடாம கொஞ்சம் தள்ளி மூடினாவோ அவங்க மேல நடவடிக்கை எடுத்து அவங்க எல்லாம் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கிறாங்க. சென்னை சேப்பாக்கத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மத்திய இணையமைச்சர் எல் முருகன், டிடி தமிழ் தொலைக்காட்சியில் அயோத்தி ராமர் கோயில் திறப்பு விழா நேரலையில் ஒளிபரப்பப்படும் என்றும், மத்திய அரசு திட்டங்களை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் வகையில் டிடி தமிழ் நிகழ்ச்சிகள் இருக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.